இந்தியா தன்னோட கையை எடுத்து தன்னோட 2 கண்ணையும் குத்திக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படியான சம்பவம் தான் இன்றைக்கி இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. வினேஷ் போகத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் போய் விளையாடுற முதல் வீரர், அதாவது மல்யுத்த வீரர், அதுவும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் மல்யுத்த வீரர், கை கெட்டும் தூரத்தில் தங்கப்பதக்கத்தை பறிக்கக்கூடிய அந்த தருணத்தில் வெறும் 100 கிராம் எடை, அவரோட எடை 100 கிராம் ஏறி போனதால், அதிகமாக இருந்ததால் இன்றைக்கி டிஸ்குவாலிஃபைடு ஆகியிருக்காங்க. அதாவது எந்த பதக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒலிம்பிக் நடத்துகிற அந்த சம்மேளன குழு. என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி அவங்க தோற்று போனதுக்கு பின்னாடி, அவங்க போட்டியில் இறுதிப் போட்டியில் கலந்துக்க முடியாத போகிறதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அரசியலா, அரசியல் சதியா, இல்லை விதியா? அதுதான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. வினேஷ் போகத் இவங்களோட சொந்த மாநிலம் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க யார் அப்படின்னா, தங்கல் படம் பார்த்துருப்பீங்க, அமீர் கான் நடித்த படம். அதில் மல்யுத்த வீராங்கனை 2 பேர் போய் போட்டி போட்டு ஜெயிக்கிற மாதிரியான கதை இருக்கும். அந்த உண்மையான மல்யுத்த வீரர் யார் அப்படின்னா, அவரோட பேர் என்ன அப்படின்னா மகாவீர் சிங் போகத். அதாவது இப்போ இருக்கிற வினேஷ் போகத்தோட பெரியப்பா. இவர் தான் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து மல்யுத்த வீரரை மல்யுத்த வீரராக உருவாக்குனதே இவர் தான். இவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அவங்க கீதா போகத், பவிதா குமாரி அப்படின்ற அவங்களும் மல்யுத்த வீரர் தான். மொத்தமே அவங்க குடும்பமே மல்யுத்த வீரர் குடும்பம். மொத்தம் 11 பேர் இருக்காங்க அவங்க குடும்பத்தில். எல்லாருமே மல்யுத்த வீரர். இந்தியாவில் சின்ன சின்ன போட்டிகள்லையும் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் அளவில் நடந்த போட்டிகளையும் கலந்துருக்காங்க. இது பவிதா குமாரி நிறைய போட்டிகளில் கலந்துருக்காங்க அப்படின்றது தெரியும். அவங்கள எல்லாம் தாண்டி தான் இந்த வினேஷ் போகத் வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மகாவீர் சிங் போகத் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தது இவர் தான். இவரோட ட்ரைனிங் மூலயமா தான் ஃபுல்லாக நாட்டுக்காக நம்ம ஆசியா, இந்தியா முழுக்க விளையாண்டு, அதுக்கப்புறம் ஆசியா கண்ட்ரியில் போய் விளையாண்டு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போய் விளையாண்டு, அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஒலிம்பிக் போட்டியில் போய் விளையாடுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி இவங்க ஒரு 100 கிராமில் அவங்களோட எடை 100 கிராம் ஏறி போனதால், கூடி போனதால், அந்த ஒட்டுமொத்த விளையாண்டு 3 போட்டியில் ஜெயிச்சு வந்தவங்க கடைசி இறுதிப் போட்டியில் வர்றப்போ டிஸ்குவாலிஃபைடு, அதாவது விளையாட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபைட் பண்ணிருக்காங்க. இனிமே நான் நாட்டுக்காக விளையாட போகிறதில்ல அப்படின்னு மனசு வெறுத்து போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, உங்களின் கனவு, எனது தன்னம்பிக்கை அனைத்தும் இன்று உடைந்து விட்டது. எனக்கு இதற்கு மேல் வலிமை இல்லை. குட் பை ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இனிமேல் நான் மல்யுத்த வீரர் விளையாட்டை நான் விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போய் விரக்தியாகி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலை. இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் சில விஷயத்தை அரசியலில் ஒரு சில விஷயம் நடந்தது இந்தியாவில் சில மாதங்களுக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்றத நாங்கள் சொல்லி ஆகணும். அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றதால அதை சொல்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வினேஷ் போகத்தும் அண்ட் சாக்ஷி மாலிக் போன்ற விளையாட்டு வீரர்கள், மல்யுத்த வீரர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க டெல்லியில். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக எம்பியாக இருந்த இப்போ இந்திய மல்யுத்த வீரர் சம்மேளன குழுவில் தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சிங் அவர் பாலியல் சீண்டல் நிறைய பேரை பண்ணுறாரு. எங்களால் அவரோட இதில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியல. நிறைய பேருக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அவரை கைது பண்ணியே ஆகணும், இல்லை அந்த சம்மேளனத்தை விட்டு தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியில் உருவெடுத்து அவங்க பண்ணாங்க. கொண்டு பண்ணதில்லை. இவங்க தான் முன்னாடி இருக்காங்க. அதாவது யாருன்னா, வினேஷ் போகத் இவங்க அந்த மாலிக் சொன்ன பார்த்தீங்களா, சாக்ஷி மாலிக், இவங்க எல்லாருமே முன்னெடுத்து அந்த போராட்டத்தை பண்ணாங்க. தனக்கு கிடைச்ச அர்ஜுனா விருதையே திருப்பி கொடுத்தாங்க, இந்திய நாட்டுக்கு திருப்பி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க பாலியல் சீண்டல் பண்ணுறத கவர்மெண்ட் எதுவுமே ஒரு விஷயம் கூட தட்டி கேட்கல. அட்லீஸ்ட் அவங்களை டிஸ்மிஸ் கூட பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் அப்படியே இந்த ஆளும் பாஜக அரசு, ஏதாவது எலெக்ஷன் முடி சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் நடந்தது எம்பி எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது, அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. யாருன்னா, அந்த பிரிஜ் பூஷன் இருக்கார் பார்த்தீங்கன்னா எம்பி, அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆளும் கட்சின்றதால
எந்த மீடியாக்களுமே வந்து அவங்களுக்கு எதிராக, அதாவது அந்த பாஜக எம்பிக்கு எதிராக பேசவே இல்லை. இவங்களுக்கு எதிராக தான், இந்த விளையாட்டு வீரர்களுக்கு எதிராக தான் வந்து எல்லா சேனலுக்கு காரங்களும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தப்பட்டாங்க. ரொம்ப போராட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு எந்த வித பலனுமே இல்லை. திருப்பியும் வந்து அந்த சம்மேளனத்தில் வந்து ஒரு ரீஎலெக்ஷன் வச்சாங்க. அப்போ கூட இவருக்கு ஆதரவாக இருந்த ஒருத்தர் தான் அந்த இடத்துல இப்போதைக்கு தற்சமயம் அந்த இடத்துல இருக்கார். ஸோ இதனால தான் வந்து இவங்களோட எடை கூடி போனதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நான் நடந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க ஒலிம்பிக்கு சரி நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டுக்காக விளையாடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வினேஷ் போகத் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எதுக்கு? ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகிறாங்க. இப்போ ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா பாரிஸ், அதாவது பிரான்ஸில் உள்ள பாரிஸ் தலைநகர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஒட்டுமொத்த உலகத்தோட வீரர்களும் அங்கே தான் குமிஞ்சிருக்காங்க. அங்கே தான் விளையாட்டு நடந்துட்டுருக்கு. இந்த எப்பயுமே இல்லாத இந்த ஒலிம்பிக், எப்போதுமே இல்லாத அளவுக்கு இப்போ நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது அறிமுக விழாவிலேருந்து நடந்த ஒரு சர்ச்சை, அதுக்கப்புறம் ஒரு வீரர் வந்து ஆண் இல்லை பெண் இல்லை ஆண் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போச்சு. இப்படி நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதேமாதிரி இந்தியாவில் ஒரு 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 பெண் வந்து ஒரு மல்யுத்த வீரர் வந்து தங்கம் வாங்க போகிறாங்க அப்படின்னு இந்தியாவே உலகமே திரும்பி பார்த்துச்சு. பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து ஒரு பெண்ணு இப்படி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து 53 கிலோவில் தான் முன்னாடி பங்கெடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒலிம்பிக்கில் விளையாண்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாட்டி 53 கிலோவில் அவங்களோட எடை வந்து நிறைய பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் வந்து 53 கிலோ எடை பிரிவில் வந்து இவங்க வந்து கலந்துக்கிறதா இருந்தாங்க. இதுக்கு இடையில் இந்த நம்ம இந்தியாவோட சம்மேளனம் இருக்குது பார்த்தீங்களா, இவருக்கு போட்டியாகவே ஒருத்தவங்களை தயார் செஞ்சு இதே 53 கிலோவில் போட்டி போகிறதுக்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு வந்து சரி வேணாம், நம்ம ஏன் 53 கிலோவில் நம்ம வந்து போய் கலந்துக்கணும், நாம் 50 கிலோவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு குறைச்சாங்க. எடையை குறைச்சி 49 கிலோ 49 கிலோ அந்தளவுக்கு அந்த ரேஞ்சில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு போயிட்டு போட்டியில் கலந்து 50 கிலோ பிரிவில் வந்து தன்னோட பேரை கொடுத்த நாட்டுக்காக இந்தியாவுக்காக விளையாட போனாங்க. இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்னா, தகுதி சுற்றில் ஜப்பானை சேர்ந்த சுசாகி அப்படின்ற ஒரு பெண் 50 கிலோ எடை பிரிவில் அந்த பெண்ணை வந்து தோற்கடிக்கிறாங்க. முதல் சுற்றுனா அவங்க 82 முறை அவங்க வந்து விளையாடிருக்காங்க. அந்த சுசாகி அப்படின்ற பெண்ணை 82 முறையும் தோற்றதே இல்லை. அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர். அவங்க 3 முறை என்னமோ வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து அவார்டு தங்கம் வாங்கியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு வீரரை முதல் சுற்றுலே வந்து தோற்கடிக்கிறாங்க. நம்ம வினேஷ் போகத் வந்து தோற்கடிக்கிறாங்க. அப்போவே உலகம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. யாரா இது அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. மக்களும் சரி, நிறைய பெரிய பெரிய ஆட்களும் சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்ரைனை சேர்ந்த ஒரு பெண், ஒரு மல்யுத்த வீரர் கூட போட்டி போட்டு 2வது சுற்று, அது அரையிறுதி, அதுக்கு தகுதியை வந்து அதுக்கும் அவங்கள தோற்கடிச்சு அதுக்கும் முன்னேறி வந்தாங்க. 3வது சுற்று, இறுதி சுற்றுக்கு முன்னாடி ஒரு சுற்று இருக்கும். அந்த அரையிறுதி சுற்றில் வந்து குவாலிஃபைல வந்து அதில் போட்டி கியூபா மல்யுத்த வீராங்கனையை வந்து முதல் சுற்றிலே வென்றெடுத்துறாங்க. ஸோ இந்த 3 சுற்றிலே வென்றெடுத்துறாங்க. இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே என்ன பண்ணாங்க, இது வந்து எல்லாம் நடந்தது ஒரே நாள் நடந்தது. இந்த முதல் நாள் நடந்தது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் வந்து எடை போடுறாங்க. அவரோட எடையை வந்து பரிசோதனை பண்ணுவாங்க. எவ்வளோ எடை இருக்குது, டாக்டரை வச்சு என்னென்ன அவங்க மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம்னு வச்சிங்களா. அது வந்து பேசிக்காக நடக்கிறது, ஈவனாக வந்து எல்லாருக்குமே நடக்கிறது. அந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களோட வெயிட்டை வந்து எடை போடுறாங்க. அப்போ வந்து 50 கிலோ கரெக்டாக இருக்கிறாங்க நம்ம வினேஷ் போகத். இதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு நைட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து சாப்பிடல, நிறைய தண்ணி குடிக்கல, அதிகமாக தன்னோட உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்றதுக்காக, நீர்ச்சத்து அதிகமாக ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து கண்ட்ரோலாக இருக்காங்க. இந்த போட்டி முடிஞ்சு மறுநாள் வந்து ஃபைனல் யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வீராங்கனைக்கும் இவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அதுக்காக தயாராகிறாங்க. அப்போ மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சதா சொல்கிறாங்க. 2 லிட்டர் தண்ணி, ஒரு 700 கிராம் அளவுக்கு வந்து புரோட்டீன் சாப்பிட்ருக்காங்க. புரோட்டீன் கலந்த உணவுகள் சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான் அவங்க சாப்பிட்டது. அப்புறம் மறுநாள் வந்து நமக்கு இருக்குன்றதால ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, சைக்கிளிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து எடை போட்டு ஈவினிங்காக வந்து எடை போட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து
2.5 கிலோ கிட்டத்தட்ட வந்து வெயிட்டு கூடியிருக்கு. எப்படிடா 2.5 கிலோ எப்படா ஒரு ஒரு இப்போ ஒரு 12 மணி நேரத்தில் ஒரு 14 மணி நேரத்தில் எப்படி 2.5 கிலோ கூட முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சரி வேறு வழியில் நாளைக்கு நம்ம 50 கிலோ குறைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 கிலோ வந்து எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறாங்க, ஃபுல் சைக்கிளிங் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த ஆவி பாத் சொல்கிறாங்க, அது என்ன சொல்கிறதுன்னா அந்த ஒரு ஸ்டீம் பாத்து சொல்கிறாங்க. அந்த ஸ்டீம் பாத்துனா ஒரு பெரிய குடுவைக்குள்ளே வந்து உட்காந்து ஸ்டீம் பாத் எடுப்பாங்க. அந்த உடம்புல உள்ள நீர் சத்துலாம் வெளில வரத்துக்காக ஸ்டீம் பாத் எடுப்பாங்களாம். அந்தமாரிலாம் எடுத்திருக்காங்க. அவங்களோட முடியை கூட வெயிட் இருக்கக்கூடாதுன்ட்டு முடியை கட் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற டிஷர்ட் அந்த இன்னர் வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணி சில பீஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. அப்படியும் பார்த்தா உடம்பு குறையவே இல்லை, எடை குறையவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தன்னுடைய பிளட்டை கூட எடுத்துடலாமா, பிளட்டை கூட ஓரளவு கொஞ்சம் எடுத்துடலாமான்னு அந்தளவுக்குலாம் யோசிச்சிருக்காங்க. ஆனால் பிளட்டை எடுத்து தான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, பிளட்டை எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. இது வந்து வினேஷ் போகத் வந்து அவங்களாம் வந்து இன்னும் இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னால் தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஸோ ரத்தத்தை கூட எடுத்துடலான்ற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி இருந்துமே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக விடிய வந்து ஃபுல் ட்ரைனிங் பண்ணி ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு தண்ணி குடிக்காமல் இருந்து வெயிட் லாஸ் ஆக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே மறுநாள் காலையில் ஃபைனல் நடக்க போகுது. ஸோ அப்போ வந்து இந்த மெடிக்கல் குழு வந்து எடை போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் 50.100 கிராம் அவங்களோட இடம் இருக்குது. ஸோ அந்த 100 கிராம் இருந்ததால் அப்போ ஒரு டைம் மட்டும் இல்லை, அது இன்னும் என்னென்னோ பண்ணுறாங்க. பாத்ரூம்லாம் போயிட்டு வாமிட்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அது ஏன்னா ஒரே டைமில் எடை போட்டு செக் பண்ண மாட்டாங்க. 4-5 டைம் வந்து எடை போட்டு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி கூட பார்ப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துமே வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வாமிட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஏதாவது வெயிட்டான சாப்பிட்டது இருந்தால் வந்துடும்ல, அதுக்குள்ளே பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வயிற்றுக்குள்ளே இருந்தால் தானே வரத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முதல் நைட்டு சாப்பிட்ருக்காங்க, அவ்வளோ. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துருக்காங்க, ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து ஒன்றும் பண்ண முடியல. மறுபடியும் செக் பண்ணுறாங்க. மறுபடியும் அதே 50.100 கிராம் 50 கிலோ 100 கிராம் அப்படியே தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் அந்த ஒலிம்பிக் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுறாங்க. அதாவது தகுதி அந்த போட்டிக்கு போகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னும், முன்னாடி விளையாண்ட 3 போட்டியில் ஜெயித்தாங்க பார்த்தியா, அதுக்குமே வந்து கப்பு கிடைக்காது, கப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்தியா வந்து பிடி உஷா தான் தலைமை ஏற்று தான் அங்கே போயிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய ஒலிம்பிக் டீமுக்கு அவங்கள்ட்ட வந்து பிரதமர் பேசியிருக்கதா சொல்கிறாங்க, அப்புறம் டீம்லாம் நிறைய பேசியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் வந்து அப்போ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உடம்பு முடியாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க வினேஷ் போகத் வந்து. ஸோ பிடி உஷா நேராக போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அது நடைமுறை நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கிங்களா. ஆனால் இந்த 100 கிராம் ஏறி போனதுக்கு யார் காரணம்? நம்ம இந்தியாவிலேருந்து 116 வீரர்கள் விளையாட மொத்தம் போயிருக்காங்க. எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிறதுக்கு போயிருக்காங்க 116 வீரர்கள். இவங்க கூட 156 அதிகாரிகள் போயிருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு மெடிக்கல் டீமிலேருந்து அவங்கள கைட் பண்ணுறதுக்கான எல்லா டீமும் போயிருக்கு. அது 156 பேர் போயிருக்காங்க. நல்லா கேட்டுங்க, 116 பேருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு 156 பேர் போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதான் இப்போ உள்ள எல்லாருடையும் கேள்வியுமே அதுதான். ஏன் அப்படின்னா அவங்க தானே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவங்க தானே ஃபுட்டெலாம் கொடுத்தாங்க, அவங்க தானே ப்ரோட்டீன் கொடுத்தாங்க, அவங்க தானே தண்ணி குடிக்க வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு விளையாட போகிறாங்கன்னு தெரியும் இல்லை. அப்போ அந்த எடையை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க ஏன் பண்ணலை, ஏன் அவங்க ட்ரை பண்ணலை? நம்ம இந்திய டீம்லேருந்து ஒரு வெயிட் மிஷின் கூட கொண்டு போகலையா? முன்னாடியே எடை போட்டு பார்த்து அதை செக் பண்ணியிருக்க வேணாமா? ஒரு வீரரால் ஒரே நாளில் 3 கிலோ வரைக்கும் அசால்ட்டாக குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே ஏன் அவங்களால குறைக்க முடியல? 100 கிராம் ஏன் குறைக்க முடியல அப்படின்றதான் இப்போ எல்லாருடைய கேள்வியுமா இருக்குது. அதுதான் சந்தேகத்தையும் கிளப்புது. இதற்கு காரணத்துக்கு பின்னாடியும் பாஜக எம்பிக்கள் இருக்காங்களா, இல்லை ஆளும் பாஜக இருக்கா அப்படின்றத நான் கேட்கல. இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மக்கள், உலக மக்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஏன் ஃபைட் பண்ணி அட்லீஸ்ட் வெண்கல பதக்கத்தை வாங்கலாமா? ஏன் அதுக்கு கூட யாருமே ட்ரை பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. கென்யாவிலேருந்து ஒரு விளையாண்ட ஒரு ஓட்டப்பந்த வீரர் வந்து மற்ற வீரர்களுக்கு வந்து ஓடி வரும்போது வந்து இடையூறு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய, அந்த வீரருக்கு கிடைக்க வேண்டிய பதக்கத்தை முன்னாடி ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கம் வாங்க வேண்டியவர். ஆனால் அவர் கூட ஓடி வந்த விளையாட்டு வீரருக்கு, ஓடி வந்த சக வீரருக்கு வந்து இடையூறு பண்ணிட்டாருன்னு அவன் தங்கத்தை வந்து பறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கென்யா ஃபைட் பண்ணி அவருக்கு வெண்கல பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சின்ன குட்டி நாடான கென்யாவில் பண்ணும்போது இவ்வளோ பெரிய 150 கோடி மக்களை வச்சுட்டு இருக்கிற இந்த இந்தியாவில், உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு வளரும் நாடாக இருக்கிற இந்தியாவில் ஏன் பண்ண முடியல? ஏன் யாரும் ஃபைட் பண்ண மாட்டுறாங்க? ஏன் அரசியல்வாதிங்க போயிட்டு கேள்வி கேட்க மாட்டுறாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கிற டீம் என்ன தான் பண்ணுது? இதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வினேஷ் போகத் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து இந்த நான் படித்து காட்டினேன் பார்த்தீங்களா, தன் அம்மா என்னை மன்னித்து விடுங்களாம்மான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இது மிக 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 வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம நாட்டில் 150 கோடி மக்கள் ஆக போகுது. இந்த 150 கோடி மக்கள் இருந்தும் ஒலிம்பிக்கில் தங்கத்தை வந்து ஒரு எட்டாக்கனியாகவே பார்த்துட்டு இருக்கமே ஏன் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இங்கேருந்து ஒலிம்பிக் வாங்குறதுக்கு ஆளுங்களே இல்லையா, இங்கே ஆட்களே இல்லையா, திறமைசாலிகள் இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இன்னும் இருக்குது. அப்படின்னா அதுக்கு அரசியல் தான் காரணம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. இந்தியாவிலேருந்து ஏன் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்தியாவில் ஒலிம்பிக்கு போய் கலந்துக்க முடியாமல் இருக்கிறதுக்கும், நிறைய பேர் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிறைய போட்டிகளில் வந்து விளையாடாமல் இருக்கிறதுக்கும் ஒரே காரணம் கிரிக்கெட். இது எத்தனை பேர் ஏற்றுப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இது என்னுடைய பர்சனல் தாட்டு. நம்ம ஊரில் கிரிக்கெட்னு கிரிக்கெட் மோகம் இருக்கிறதுனால வீரர்கள் சொல்ல மாட்டான், அவங்க கிரிக்கெட்டர்ஸ் அவ்வளோதான். அவங்க வந்து பெரிய வீரர்களை பந்து போட்டு அடித்து பல கோடி சம்பாதிக்கிறோன்னா வீரர்கள் சொல்ல மாட்டான். இந்தமாரி சண்டை செஞ்சு ஃபைட் பண்ணி இன்னும் நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டு தன் உயிரை ஜிம்னாஸ்டிக்லேருந்து அம்பு எறிதல்லேருந்து தட்டு எறிதல்லேருந்து என்னென்னு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது. ஓட்டப்பந்தயம் இதெல்லாம் தன் உடலை வருத்தி பண்ணிக்கிறது. ஆனால் கிரிக்கெட் அப்படி கிடையாது. ஒரு சின்ன டெக்னிக்கு சின்ன இது இருந்தால் போதும், கொஞ்சம் அரசியல் சப்போர்ட் இருந்தால் போதும், சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம், பல கோடி சம்பாதிச்சிடலாம். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு போயிட்டு நேராக சட்டசபை உட்காந்துக்கிட்டு அவங்க காலத்தை கடத்தலாம்ன்றது தான் இப்போ உள்ள கிரிக்கெட்டர்ஸோட நிலைமையாக இருக்குது. அது அவங்கள சொல்லி குறை இல்லை, நாம் சப்போர்ட் பண்ணுறோம் கிரிக்கெட்டுக்கு. அதனால தான் நான் வந்து மற்ற விளையாட்டுகள் பின்தங்கி இருக்குது நம்ம ஊரில். இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்காங்க. திறமை இல்லாமல் எவனுமே கிடையாது. சில அரசியல் சூழ்ச்சிகளால் எவனும் முன்னுக்கு வர முடியாமல் இருக்காங்க. தேர்ந்தெடுத்து நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நம்ம ஒலிம்பிக்கில் 50 பதக்கத்தை நாம தான் வென்றுட்டு வருவோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இது முற்றிலும் உண்மை. கிரிக்கெட்டால் தான் நம்ம ஊர் வந்து விளையாட்டு வந்து நம்ம வீரர்கள் முன்னுக்கு வர முடியாமல் இருக்காங்க. கிரிக்கெட் மோகம் மட்டும்தான் காரணம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட தட்டு. நீங்கள் எப்படியோ எடுத்துக்கங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரதமர் மோடி ஐயா வந்து ஒரே ஒரு ட்வீட் தான், எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டிருக்காரு. அதாவது அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, பரவாயில்ல அடுத்த இதில் நம்ம பார்த்துக்கலாம், நீ வா, நீ முக்கியம், அடுத்த விளையாட்டு போட்டி போட்டு மறுபடியும் நீ ஜெயிச்சு வரலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், நீ ஆறுதல் கூறியிருக்கலாம். அதை பற்றி யாரும் பேசலை. பாஜக எம்பி இருக்கிற ஹேமமாலினி கூட திமிர் பேச்சை தான் வந்து தன்னுடைய இதில் பேசியிருக்காங்க. அதாவது வினேஷ் போகத் வந்து அலட்சியமாக இருந்துட்டாங்க, 100 கிராம் கூட நமக்கு வந்து போட்டியாக இருக்குது பாருங்கள் அப்படின்ற ஒரு மாதிரி அதுவும் அவங்க ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு நான் படித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒன்று அந்த பாஜக எம்பியை எதிர்த்து போராட்டம் பண்ணது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க சொந்த மாநிலம் ஹரியானா. அப்போ ஹரியானா மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் எதுக்காகனா, இந்த வேளாண் மசோதாவை வந்து தடை பண்ணுறதுக்காக வந்து டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து இவங்க பண்ணாங்க. இந்த வினேஷ் போகத் வந்து பண்ணாங்க. விவசாயிகளை வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. தன்னுடைய எக்ஸ்தலத்து மூலயமா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் கலவரம் நடந்துச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மணிப்பூரில் பெண்களுக்கு அம்மனமாக கூப்பிட்டு போயிட்டு நிறைய விஷயம்லாம் நிறைய இருந்தாங்க. நிறைய இந்த பாலியல் தொல்லை பண்ணாங்க இல்லையா, அந்த அம்மனமாக கூப்பிட்டு போயிட்டு இதுமாரி பெண்களுக்கு எதிரான விஷயம் நிறைய மணிப்பூர் நடந்தது. நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் இவங்க வந்து எதிராக குரல் கொடுத்தாங்க. இந்த 3 விஷயம் வந்து அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற எங்களுக்கே நீ வந்து எதிராக பேசுவியா, அப்போ நீ எங்களுக்கு எதிராக நின்று நீ ஜெயிச்சுட்டு வந்து எங்கள் மூஞ்சில் கரியை பூசுவியா அப்படின்ற மாதிரியான தாட்டில் தான் வந்து நம்ம ஆளுங்களே பண்ண விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பேசப்படுது. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக் விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராத்தில் வந்து அவர் ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல, நான் பதக்கத்தை வாங்கிட்டு வந்து நேராக பார்ப்பேன் யார் அந்த எம்பி, பாஜக எம்பி, அந்த இந்திய மல்யுத்த சம்மேளனத்தில் இருக்கிற பற்றியா அவரை வந்து நேராக பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, என்னைய வந்து பதக்கம் வாங்காமல் தடுக்கிறதுக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அப்படி என் கூட இருக்கிறவங்களே எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ முதன்மையாக பேசப்படுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களே கெஸ் பண்ணியிருக்காங்க தன் பதக்கத்தை வாங்க விடாமல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. 150 கோடி மக்கள் இருந்தும் இந்தியாவில் ஒரு தங்கப்பதக்கம் கூட வாங்க முடியலன்றது ஒவ்வொரு இந்தியனும் மூஞ்சியில் படுத்துட்டு மலாக்கப்படுத்துட்டு காரி துப்பிக்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். வெக்கப்பட வேண்டிய விஷயம், அசிங்கப்பட வேண்டிய விஷயம். என்ன சொல்கிறது,
அவங்க இந்தியாவுக்காக விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாமல் தன்னுடைய எதிரின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த நான் வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய வீரர்கள் வந்து விளையாட்டால் தான் வந்து இங்கே விளையாட்டில் உள்ள அரசியலால் தான் வந்து முன்னேறி போக முடியாமல் போகுது. அவங்க சொல்கிறதுக்கெலாம் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு கை கட்டி சிஞ்சாங்க கூட்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் முன்னேறி போக முடியும். அவங்களுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும்ன்றதை வந்து அப்பட்டமாக தெரியுது. நம்ம நடராஜன் இருக்கார் பாருங்க, சேலத்தை சேர்ந்த நடராஜன் கிரிக்கெட் வீரர், அவரு கூட இந்த மாதிரி தான் வீழ்த்தப்பட்டார். அவர் பாருங்கள் இப்போ விளையாட போகிறதில்ல பாருங்கள். அவரும் அரசியல் அங்கே இருக்கிற அரசியலில் தான் அவர் விளையாட போகாமல் இருக்காருன்ற ஒரு கருத்து இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. எது உண்மைன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் இது சப்போர்ட் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து பல தங்கப்பதத்தை வாங்கும், பல செல்லங்கள் தங்கப்பதக்கத்தை வாங்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. பாய்.